ஹலோ ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஜிம் போதை. இன்னைக்கு நம்ம டெய்லி ஹேபிட்ஸை பத்தி பார்க்க போறோம். கண்டிப்பா பார்க்கற உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% ரிசல்ட் இருக்கும். அது என்னன்றத டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். டெய்லி ஹேபிட்ஸ் நான் சொல்ல போறது ஒரு 4 ஸ்டெப்ஸ் தான். இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அப்பதான் உங்களுக்கான ரிசல்ட் 100% கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா பண்ணதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்களா இல்ல ரொட்டீனா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்களா கூட இருக்கலாம். அது இதுவான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன? நமக்கு ஒரு நல்ல ஐடியா ஜென்ரேட் ஆகணும்னா நீங்க வாக்கிங் போங்க. வாக்கிங் போனீங்கன்னா நிறைய கிரியேட்டிவிட்டிஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரெகுலரா வாக்கிங் போங்க. வாக்கிங் ஸ்டெப் நம்பர் 2, நமக்கு எனர்ஜி ஸ்டெமினா கிடைக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்லீப், அதாவது 8 மணி நேரத்துக்கு மேல 9 ஹவர்ஸ் இந்த மாதிரி டைமிங்குள்ள நீங்க தூங்குனீங்கன்னா உங்களுக்கான எனர்ஜி கண்டிப்பா நிறைய இருக்கும், ஸ்டெமினாஸும் நிறைய இருக்கும். அது இல்லாம நம்ம தூங்குறதுனால நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையவே கிடைக்கும். ஸோ தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தூங்குனீங்கன்னா நிறைய ஸ்டெமினா எனர்ஜிஸ் கிடைக்கும். ஸ்டெப் நம்பர் 3, நம்ம ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஒரு விஷயம் பண்ணும் போதோ இல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கும் போதோ அதை ஃபோக்கஸ்டா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் இஸ் த பெஸ்ட் வே டு ஃபோக்கஸ் இன் யுவர் லைஃப். அது இல்லாமல் இந்த மெடிடேஷன்ன்றது நமக்கு நம்மளே யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மெடிடேஷன் பண்ணுங்க, லைஃப்ல ஹாப்பியா இருக்கலாம். ஃபைனலி 4வது ஸ்டெப், இது ரொம்ப 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 ஈஸியானதும் கூட. நிறைய பேர் இதை மேபி ஃபாலோ பண்ணியிருக்கலாம். பண்ணலன்னு நினைச்சீங்கன்னா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு விஷயத்துல கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஒர்க் அவுட் தான் பெஸ்ட் சொல்யூஷனுங்க. ஒரு விஷயத்த கான்ஃபிடென்ட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறது ஒர்க் அவுட். உங்களால என்ன ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ மார்னிங்கோ ஈவினிங்கோ ரெகுலரா வீட்டில் இருந்தோ இல்லை ஜிம்மில் இருந்தோ நீங்க பண்ணீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒர்க்கும் சரி உங்க லைஃப்லயும் சரி ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், கண்டிப்பா வரும், நம்புறோம். நான் சொன்ன இந்த 4 ஸ்டெப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். சேஞ்சஸ் மட்டும் இல்லை, நீங்க இதெல்லாம் எது நீங்க ஃபாலோ பண்றீங்கன்றதே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய், நான் உங்கள் விக்கி.